பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவ வாய்ப்புள்ளது. மேலும் சுமத்ரா தீவு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளது. மேலும் வரக்கூடிய நாட்களில் பிப்ரவரி 22ஆம் தேதிக்கு பிறகு மேற்கே முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 23ஆம் தேதி இலங்கைக்கு மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் பிப்ரவரி 24ஆம் தேதி இலங்கைக்கு மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு சற்று தாமதமாக முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு முன்னேறி வரும் பொழுது மேலும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது. இரு நிகழ்வுகளும் ஒன்று இணைந்து இலங்கைக்கு சற்று தென்கிழக்கில் வரும்பொழுது ஒன்று இணைந்து இலங்கை தரம் மீது ஏறி மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு பகுதி வழியாக வரும்பொழுது சற்று வடக்கே நகர்ந்து டெல்டா மாவட்டங்கள் வரை முன்னேறி மீண்டும் தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் இந்த நிகழ்வு முன்னேறி வரும்பொழுது உயர் அழுத்தம் மீண்டும் வங்கக்கடலிலிருந்து தென்மேற்கு வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது. இதன் காரணமாக நிகழ்வு வடக்கே முன்னேற முடியாமல் இலங்கை தரம் மீது ஏறி வங்கக்கடலில் மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு அரபிக்கடலிலும் லட்சத்தீவுக்கும் மாலைத்தீவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் லட்சத்தீவுக்கும் கேரளாவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் மார்ச் 3ஆம் தேதி ஒரு உயர் அழுத்தம் உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக காற்று சுழற்சி குமரிக்கடல் சென்ற பிறகு தென்மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் லட்சத்தீவுக்கும் கேரளாவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் மார்ச் 3ஆம் தேதி உயர் அழுத்தம் உருவாகும் என்பதால் நிகழ்வு சற்று விலகிச் செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை பிப்ரவரி 28ஆம் தேதி தமிழகத்தில் மழை தொடங்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் சற்று முன்னதாகவே மழை தொடங்க இருக்கிறது. பிப்ரவரி 26ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்ட கடலோரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 27ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 28ஆம் தேதி மேலும் தமிழகத்தில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 1, 2, 3 தேதிகளில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுத்து நிகழ்வு குமரிக்கடலில் வழியாக மாலத்தீவை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நிலநடுக்கோட்டை நோக்கி தென்மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வருகிற நாட்களில் தமிழகத்தில் பிப்ரவரி 26ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்ட கடலோரங்கள் பிப்ரவரி 27ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 27 விட பிப்ரவரி 28ஆம் தேதி மேலும் தமிழகத்தில் பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 1, 2, 3 தேதிகளில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுத்து நிகழ்வு சற்று விலகிச் செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 6ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் நிகழ்வு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மார்ச் 3ஆம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடலில் இருக்கும் உயர் அழுத்தம் சற்று தெற்கே முன்னேறி வர இருக்கிறது. மேலும் கேரளாவுக்கும் லட்சத்தீவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் ஒரு புதிதாக உயர் அழுத்தம் உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக வானிலை சிறு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் நிகழ்வு இலங்கை தரம் மீது ஏறியோ அல்லது தென் மாவட்டங்கள் வழியாக சென்றாலும் சரி குமரிக்கடல் வழியாக சென்றாலும் சரி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுத்து நிகழ்வு விலகிச் செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
வடக்கே முன்னேற முடியாமல் இலங்கை தரை மீது ஏறி மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 3ஆம் தேதி வங்கக்கடலில் இருக்கும் உயரழுத்தம் சற்று தெற்கே முன்னேறி வர வாய்ப்புள்ளது. மேலும் லட்சத்தீவுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட இடத்தில் உயரழுத்தம் புதிதாக உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக நிகழ்வு வடக்கே முன்னேற முடியாமல் தெற்கே இலங்கையில் தெற்கு மாகாணங்களில் தரையேறி மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக மார்ச் 3ஆம் தேதிக்கு பிறகு நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக பிப்ரவரி 26ஆம் தேதி தொடங்கும் மழை மார்ச் 3ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்து காணப்படும். இப்போதைக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகபட்சம் 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை அதிகாலை நேரங்களில் மாலை நேரங்களிலும் இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் வருகிற நாட்களில் பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இப்போது சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி முன்னேறி வரும். மேலும் ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வோடு ஒன்றிணைந்து இன்றைய சூரிய உதயம் இன்று பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:36. மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை 6:29. தேய்பிறை. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.